ரவுடிகளுடைய பாஷை சம்பவம். சம்பவம்னா கொலை செய்கிற ஒரு முயற்சிக்கு பேர் தான் சம்பவம். சம்பவம் செந்தில். இவரை காவல்துறை வலை போட்டு தேடுகிறது என்கின்ற செய்தியை மீடியா தான் முதல்ல சொல்றாங்க. இந்த செய்தியை மீடியா தான் புலனாய்வு பண்ணுது. காவல்துறை உண்மையாகவே சம்பவ செந்திலை தேடுதா, உண்மையாவே சம்பவம் செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் பிரச்சனை இருந்துதான், இல்ல இந்த சம்பவம் செந்தில் காவல்துறையால் தேடப்படுகிற குற்றவாளியா? சம்பவம் செந்தில் அவ்வளவு பெரிய பின்னணி உடையவராக இருந்தா ஏன் காவல்துறை குற்ற வழக்குல 10 வருஷமா இல்ல? மாஸ்டர் மைண்டாக அவரே இருந்தாலும் கூட எதற்காக இந்த கொலை நடந்து, எத்தனை கோடி ரூபாய் பஞ்சாயத்து, இல்ல அவர் ஆருத்ரா கோல்டுக்கு ஆதரவா இருந்தாரா, இல்ல ஸ்கிராப் பிசினஸ்ல அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் என்ன சண்டை? இந்த 11 குற்றவாளிக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு 6 குற்றவாளி, இப்படி ஒரு 20 பேர் வரைக்கும் இப்ப நீண்டு இருக்கு. இந்த 20 கொலை குற்றவாளிகளுக்கு யார் நிதி உதவி, ஆயுத உதவி, வாகன உதவி, 6 மோட்டார் சைக்கிள் 3 கார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அஞ்சலை 50 லட்ச ரூபா கொடுத்ததா சொல்றாங்க. அஞ்சலைக்கு அஞ்சலை 50 லட்ச ரூபா கொலைகாரர்களுக்கு கொடுத்துருக்காரு. மலர்கொடி பணம் கொடுத்துருக்காரு. மலர்கொடிக்கு பணம் யார் கொடுத்தது? இப்படி பல விஷயங்களே காவல்துறை ஊடக வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. வருஷம் 36 லட்சம் ரூபாய் ஒருத்தரை மெயின்டைன் பண்றது ஒரு வருஷம். அப்பதான் அந்த கொலைக்கான சதியிலே இருப்பான், இல்லைன்னா வேற அசைன்மெண்ட்டுக்கு போயிடுவான். ஒரு ஆளுக்கு 36 லட்சம் ரூபாய் வருஷத்துக்குன்னா 10 பேருக்கு 3.5 கோடி, 20 பேருக்கு 7.5 கோடி. கொலை செய்வதற்கு முன்பு, கொலை செய்த பிறகு மறுபடியும் 7.5 கோடி வேணுமா? அவனை பெயில் எடுக்கணும், அவனுக்கு செலவு பண்ணணும். அப்போ 15 கோடி ரூபாய், அப்போ குறைஞ்சி 10 கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஆள் யார்? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய தமிழா பாண்டியன் அவர்கள் தான் இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு நாள்தோறும் ஒவ்வொரு எதிரிகளும் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. ஒரு நாள்தோறும் ஒரு புதிய அப்டேட்டுகள் தோண்ட ஒரு பல உண்மைகள் வெளிவந்த வண்ணமா இருக்கு. மர்மமாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இதுல சம்பவ செந்தில் என்பவர் அவர் தான் இதுல மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. மேலும் நம்முடைய காவல்துறை அவரை தேடி பல மாநிலங்களுக்கும் சென்றாங்க. குறிப்பா உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் போய் அவரை, நொய்டா அது மாதிரியான இடங்கள்ல போய் அவரை கைது செய்வதற்காக நம்மளுடைய தனிப்படைகள்லாம் சென்றாங்க. ஆனால் அவர் வெளிநாட்டு தப்பிவிட்டதாக அப்படி சொல்லப்படுது. இதனுடைய முடிச்சுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, சம்பவம் செந்திலுடைய படத்தையோ, அல்ல அவர் ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டாரோ, இல்லை ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டார், இப்படி ஒரு 5-10 வருடமாக எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் ஒரு பெரிய வினோதம். ஓஹோ. எந்த ஒரு பிளாக் மார்க்கோ, எந்த ஒரு குற்ற வழக்குகளோ இந்த கடந்த 10 ஆண்டுகளோ அவர் மீது பதியப்படலாம். ஆமா, போட்டோவே இல்லையே. நீங்க இந்த போட்டோவே பழைய போட்டோன்னு சொல்றாங்க. அப்போ சம்பவம் செந்தில், சம்பவம்னா கொலை சம்பவத்தை நிகழ்த்துபவருக்கு பேர் தான் சம்பவம் செந்தில். நீங்க இப்ப இருக்கக்கூடிய சில இணையதளத்துல சம்போ செந்தில்ங்கிறாங்க. சம்போ இல்லை, அதாவது ரவுடிகளுடைய பாஷை சம்பவம். சம்பவம்னா கொலை செய்கிற ஒரு முயற்சிக்கு பேர் தான் சம்பவம். சம்பவம் செந்தில். இவரை காவல்துறை வலை போட்டு தேடுகிறது என்கின்ற செய்தியை மீடியா தான் முதல்ல சொல்றாங்க. இந்த செய்தியை மீடியா தான் புலனாய்வு பண்ணுது. காவல்துறை உண்மையாகவே சம்பவ செந்திலை தேடுதா, தேடிய பிறகு அந்த குற்றவாளி நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிற பொழுதுதான் சரி காவல்துறை தேடிட்டே இருந்திருக்கு, இப்படி நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியும். ஆனால் உண்மையாவே சம்பவம் செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் பிரச்சனை இருந்துதான், இல்ல இந்த சம்பவம் செந்தில் காவல்துறையால் தேடப்படுகிற குற்றவாளியா? இதுல எதற்குமே காவல்துறை விடைய சொல்லல, விளக்கம் கொடுக்கல. இல்லங்க சம்பவ செந்தில் நாங்க தேடிட்டு இருக்கோம், இல்ல சம்பவ செந்திலும் ஒரு குற்றவாளியும் சந்தேகத்துல தேடுறோம், இப்படி எந்த விதமான செய்தியும்
தரப்புல இருந்து விளக்கம் வரல. ஊடகங்கள் தான் பல விஷயங்களை சொல்றாங்க. சம்பவம் செந்தில் தான் அந்த இதனுடைய மெயின் அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஆனால் சம்பவம் செந்தில் அவ்வளவு பெரிய பின்னணி உடையவராக இருந்தா ஏன் காவல்துறை குற்ற வழக்குல 10 வருஷமா இல்ல? ஏதாவது கைது பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும், கொலை முயற்சி வழக்கு இருக்கணும், கொலை வழக்கு இருக்கணும், குண்டாசு அடைக்கப்பட்டிருக்கணும். ஆனா இப்படி எந்த விஷயம் இல்லை. அவரே குற்றவாளியாக இருந்தால் கூட, மாஸ்டர் மைண்டாக அவரே இருந்தாலும் கூட, எதற்காக இந்த கொலை நடந்தது? எத்தனை கோடி ரூபாய் பஞ்சாயத்து? இல்ல அவர் ஆருத்ரா கோல்டுக்கு ஆதரவா இருந்தாரா? இல்ல ஸ்கிராப் பிசினஸ்ல அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் என்ன சண்டை? இப்படி பல விஷயங்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கு காவல்துறை. நீங்க சம்பவம் செந்தில் தான் இப்ப இத்தாலி தப்பி இருக்காரு, டெல்லி நொய்டாவில் ஒளிஞ்சிருக்காரு, இப்படியெல்லாம் பல பல செய்திகள் வந்துட்டு ராஜீவ்காந்தி கொலையில குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா பல செய்தி வரும். நீங்க சிவராசன், ஒத்தக்கர் சிவராசன் திருச்சியில் நடந்து போயிட்டு இருந்தாரு, திண்டுக்கல்ல டீ குடிச்சாரு, பெங்களூர்ல ரயில போனாரு. நீங்க ராஜீவ் கொலை 93 எனக்கு நல்லா தெளிவா தெரியும். 31 வயசு அப்ப எனக்கு. அப்போ உண்மையாவே சிவராசன் தனு 2 பேரும் ரங்கராஜ் வீட்டில் இருந்த பொழுது காவல்துறையால் சிறப்பு அதிரடிப்படை, மத்திய சிறப்பு அதிரடிப்படையால் கைது செய்ய முடியும். ஆனா கைது செய்யாம ஏறக்குறைய ஒரு 26 மணி நேரம் காத்துட்டு இருக்காங்க. அவன் தற்கொலை பண்ணி சாப்பிட்டு அவன் யாரு ஏன் உண்மைகள் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல? உண்மைகள் தெரிஞ்சிடக்கூடாது. நான் அது போலதான் இப்போ சம்பவம் செந்தில் உண்மையாகவே எந்த குற்ற வழக்கின் ஆம்ஸ்ட்ராங்கோடு முரண்பாடு, ரியல் எஸ்டேட்டா ஸ்கிராப்பா? அப்ப ஸ்கிராப் ஆம்ஸ்ட்ராங் செய்தாரா? இதுக்கெல்லாம் பல முடிச்சுக்களை அவிழ்க்கப்பட வேண்டியிருக்கு. இதுல நீங்க பொன்னை பாலு ஒரு 11 குற்றவாளி, இந்த 11 குற்றவாளிக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு 6 குற்றவாளி, இப்படி ஒரு 20 பேர் வரைக்கும் இப்ப நீண்டு இருக்கு. இந்த 20 கொலை குற்றவாளிகளுக்கு யார் நிதி உதவி, யார் ஆயுத உதவி, யார் அவர்களுக்கு வாகன உதவி, யார் அவர்களுக்கு கார் உதவி? 6 மோட்டார் சைக்கிள், 3 கார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அஞ்சலை 50 லட்ச ரூபா கொடுத்ததா சொல்றாங்க. அஞ்சலைக்கு 50 லட்ச ரூபா கொலைகாரர்களுக்கு கொடுத்துருக்காரு. மலர்கொடி பணம் கொடுத்துருக்காரு. மலர்கொடிக்கு பணம் யார் கொடுத்தது? இப்படி பல விஷயங்களை காவல்துறை ஊடக வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதுல பல விஷயங்கள் வெளியிலேயே வரல. காவல்துறை குற்றவாளியை கைது செய்த பிறகுதான் காவல்துறை முழு உண்மைகளை சொல்லும். அது நடக்கிற பிரஸ் மீட்ல தான். நீங்க கமிஷனர் அருண் அவரை கமிஷனரா போட்டாங்க. போட்ட பிறகு சொன்னார் ரவுடிகளுடைய மொழியிலேயே பதில் சொல்லுவார். இப்ப அதே மாதிரி பதில் போயிட்டு இருக்கு. ஆனா பல விஷயங்கள் புலனாய்வுல இருக்கு. 10 படை 10 ஸ்டேட்ல அலையுது. ஆனால் மெயின் குற்றவாளி சராசரியா ஒரு ரவுடி கும்பலுக்கு குறைந்தது மாசம் ஒரு 3 லட்ச ரூபாய் செலவாகும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் இல்லாம ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு ரவுடிய ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா அந்த ரவுடிக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அவனை சுத்தி ஒரு 5 ரவுடி இருப்பான் இல்லையா? அடியாள் மாதிரி இருப்பான். ஒரு வாகனம் இருக்கும். இப்ப இவனுக்கு 24 மணி நேரம் குடிப்பான். 24 மணி நேரம் 3 நேரமா சாப்பிடுவான். சாப்பிட்டோடனே எங்க போவான்? ஸ்பாக்கு போவான், மஜாஜ் பண்றதுக்கு. விபச்சார பெண்கள் தொடர்பு இருக்கும். இதெல்லாம் தான் ரவுடியுடைய குணமா இருக்கும். அப்ப இவனுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு நாளைக்கு நீங்க சொன்ன 10,000 10,000 சாதாரண பத்தாது. நீங்க 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் மைண்ட் கிட்ட திருப்பி 10 நாள் 1 லட்சம் கொடுன்னு கேட்பான். அவனுக்கு உழைச்சி சாப்பிடறவன் கிடையாதுல்ல. எவனா பணம் கொடுப்பான்? அடியாளுக்கு கூலிக்கு கொலை பண்ற பணம் கொடுப்பான். எவனா ரியல் எஸ்டேட் போய் பணம் கொடுப்பான். அதை வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பான். இப்படித்தானே?
ஒரு ஆளுக்கு 3 லட்சம் ரூபானா 20 பேர் 20 ரவுடி இந்த நெட்வொர்க்ல இருந்திருக்கான். அஞ்சலை உட்பட, மலர்குடி உட்பட, ஹரிஹரன் உட்பட, வழக்கறிஞர்கள்லாம் உட்பட, என்கவுண்டர் பண்ண திருவேங்கடம், பொன்னைப்பாடு, இப்படி பல பேர், அத்தனை பேருமே இப்படித்தான் இருந்திருக்கான். இவர்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபானா மாசம் 3 லட்சம் ரூபா, வருஷம் 36 லட்சம் ரூபா ஒருத்தனை மெயின்டைன் பண்றது ஒரு வருஷம். அப்பதான் அந்த கொலைக்கான சதியிலே இருப்பான். இல்லைன்னா வேற அசைன்மெண்ட்டுக்கு போயிடுவான், வேற எவனா காசு கொடுத்தா அந்த கொலைக்கு போயிருப்பான். ஒரு ஆளுக்கு 36 லட்சம் ரூபா வருஷத்துக்குன்னா 10 பேருக்கு 3.5 கோடி, 20 பேருக்கு 7.5 கோடி. கொலை செய்வதற்கு முன்பு, கொலை செய்த பிறகு மறுபடியும் 7.5 கோடி வேணுமா? அவனை பெயில் எடுக்கணும், அவனுக்கு செலவு பண்ணணும். அப்போ 15 கோடி ரூபா, அப்போ குறைஞ்சி 10 கோடி ரூபா செலவு செய்யக்கூடிய ஆள் யார்? ஒரு பெரும் புள்ளியா ஒரு அதிகார மட்டத்தில் உள்ளவெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்றது கூறுகள்லாம் அப்போ 10 கோடி 15 கோடி ஒரு கொலையை அசம்பிள் செய்வதற்கு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் ஏதோ பாகசாரியில் நடந்து போறவர் இல்லை, அவரு ஒரு தேசிய கட்சி. அப்போ அவருக்கு காரு, வண்டி, வாகனம், துப்பாக்கி லைசன்ஸ் எல்லாம், ஆளு, அம்பு, படை, பட்டாளம் எல்லாம் இருக்கு. அப்போ ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாள்ல இவரை கொள்றதுன்னு நேரம் குறிக்கிற அளவுக்கு அவர் பலவீனமான ஆள் இல்லை. அவர் கண்காணிச்சுட்டே இருக்கணும், எப்ப துப்பாக்கி இல்லாம எப்ப நிராயுதபாணியா இருப்பாரோ அப்ப அந்த கொலை முயற்சி செய்யணும். அந்த அளவுக்கு யாரு பேக்ரவுண்டு? சம்பவம் செந்திலா, இல்ல சம்பவ செந்திலா, இல்ல கும்போ செந்திலா, இப்படி யார் அவர்? இப்ப நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த சம்பவ செந்தில் தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி செய்திகள் தான் வெளியிடுது. போலீசார் அந்த தொனியில அவர்கள் விசாரணை முற்படுத்துகிறார்களா அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகத்தை கிளப்பது போல் தெரிகிறது. அல்லது போலீசார் அவரை மெயின் அக்யூஸ்டாக இன்னும் வெளிப்படையா பிரகடனப்படுத்தல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? எப்படி? அப்போ இந்த சம்பவ செஞ்சோட இன்னும் போகுதா? இல்ல அடுத்து அதுக்கு மேல யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா? இல்லையா? சம்பவ செஞ்சலுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? இல்ல சம்பவ செஞ்சலோட முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியது காவல்துறை தான். நம்ம பல அனுமானமா ஒரு விஷயத்தை சொல்லலாமே தவிர, இந்த சமயத்துல இப்போ ஒரு விசாரணை வந்து முடுக்கி விட்டுருக்காங்க, தீவிரப்படுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் எப்படி வெளிநாடு தப்பிக்க முடிஞ்சிச்சு அவரால்? இல்ல அவர் வெளிநாடு இருக்காரு. இந்த இப்போ ஒரு கமிஷனர் AK விஸ்வநாத் இருந்த காலத்துல, ஒரு அதிமுக ஆட்சி காலத்துல எக்மூர்ல CD செல்வம், காக்கா தொம்பு பாலாஜி அவங்க போன அந்த ஒரு 2-3 கோடி ரூபாய் கார், இந்த காரே புல்லட் ப்ரூஃப் காருங்கிறாங்க. அந்த கார்ல ஒரு 3 இளைஞர்கள் துப்பாக்கி சூடு நடத்தலாம். இப்போ துப்பாக்கி இளைஞர்கிட்ட வந்துருச்சு, ரவுடிகிட்ட புல்லட் ப்ரூஃப் வந்துருச்சு, 3 கோடி ரூபாய் கார் வந்துருச்சுன்னா அரசு நடத்துவது யார்? ரவுடிகளா காவல்துறையா? 22,000 ரவுடி இருக்காங்கன்னா 6,000 ரவுடிய A+ ரவுடிங்கிறாங்க. 26,000 சொல்றாங்க. அப்ப 26,000 ரவுடி வளர்ந்திருக்காங்கன்னா காவல்துறையின் மெத்தன போக்கு தான் வளர்ந்திருக்கான், அரசியல்வாதியுடைய ஆசையில தான் வளர்ந்திருக்கான். அப்போ எக்மூர்ல ஒரு கொலை முயற்சி நடக்குது. CD மணியும் காக்கா தொம்பு பாலாஜியும் துப்பாக்கி சுடு குண்டு வீசுறாங்க. இந்த ஆளு தப்பி தேனாம்பேட்டை போயிடுறாரு. தேனாம்பேட்டை போன பிறகு அங்க ஒரு 3 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் வந்து துப்பாக்கியில சுடுறான், குண்டா வீசுறான். இதெல்லாம் யாருன்னா சம்பவம் செந்தில்லாம் திட்டம் போட்டு கொடுத்தாரு ஒரு செய்தி. ஆனா வழக்கு பதிவாயிருக்கான வழக்கு பதிவாகல, வழக்கு பதிவாகல. இது ஒரு 3 வருஷம் முந்தி நடந்தது. 2016ல தேனாம்பேட்டை லிமிட்ல அவர் கைது செய்யப்பட்டார்னு ஒரு செய்தி இருக்கு. கைது செய்யப்பட்டார்னா எடுத்து போட்டோ வைங்க, எந்த கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணீங்க, அதுக்கு உண்டான எந்த ஒரு இப்படி தகவலும் இல்ல, ஒரு மர்மமாவே இருக்கு. சம்பவம் செந்தில் என்பவர் ஒரு மர்ம படம், ஆல்பர்ட் ஹிச்காக் படத்துல வர்ற மாதிரி ஒரு மர்ம படத்திலே கேரக்டர் மாதிரி இருக்கு. இப்ப என்னடானா இத்தாலியில தப்பிச்சு போயிட்டாருங்கிறாங்க. இந்த சர்வதேச தொடர்பு உள்ளவரா? இத்தாலி தப்பிச்சு போறா, அவரு மனைவி இத்தாலி தப்பிச்சு போயிட்டாருங்கிறாங்க. சம்பவ செந்தில் மனைவியும் எப்ப தப்பிச்சாரு? முதலே இத்தாலி தான் இருக்காரு. அப்புறம் என்னடா கேட்டா அவர் மலேசியாவில் இருக்காருங்கிறாங்க ஒரு குரூப். அப்போ
அப்படி ஒரு தகவல் இருக்கு. அப்ப சம்பவம் செந்தில மலேசியாவுக்கும் இத்தாலிக்கும் போனோம்னா இது இன்டர்போலோட போகணும். நம்ம போலீஸ் போய் பிடிச்சிட்டு வர முடியாது, நம்ம போலீஸ் போய் பிடிக்க முடியாது. அப்போ இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை வளர்த்துகிற வரை காவல்துறை ஏன் மெத்தனை போக்கா இருந்தது? கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு காவல்துறை கடந்த காலத்துல இந்த இவ்வளவு பெரிய நெட்வொர்க் அசைக்க முடியவில்லை. இப்ப நீங்க கூட பல சம்பவங்கள் சொல்லி காட்டினீங்க. இப்ப அப்படி கைது செஞ்சாங்க அப்படின்னா எந்த கோர்ட்ல எந்த மேஜிஸ்ட்ரேட்ல வந்து அவரை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க, இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க. அந்த அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸான பர்சனா இந்த சம்பவம் செந்தில்? இல்ல கோர்ட்ல நிறுத்தினா தானே செய்திகள்ல வருது. ஆனா நம்ம நீங்க சொல்றது போல அதுக்கு உண்டான தரவுகள் எதுவும் இல்லையே. கடந்த காலத்துல சம்பவம் செந்தில் காவல்துறைக்கு 7-10 வருஷம் போட்டாவே இல்லைங்கிறாங்களே. பழைய போட்டா போட்டு சம்பவம் செந்தில் காமிக்கிறாங்க. வீரப்ப போட்டாவை காமிச்ச மாதிரி காட்ராசா வீரப்ப வந்து எப்பனா கோபாலன் போனவர் தான் வீரப்ப படமே கிடைக்குது. அதுக்கு வந்து வீரப்ப படமே இல்லையே. வீரப்ப படம் நம்ம கோபாலன் நக்கீர் இல்லைன்னா வீரப்பன் படம் எப்ப பழைய படத்தை வச்சு தான் வீரப்பன் காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் ஒரு அனுமானமாகவே போயிட்டு இருக்கு. அப்போ சம்பவம் செந்தில் என்பவர் இந்த கொலைக்கு முக்கியமான ஆதாரம் காவல்துறையினுடைய தேடுதல் படி நம்ம முடிவுக்கு வந்தாலும் சம்பவம் செந்தில் என்பவர் இந்த கொலைக்கான திட்டம்னு எல்லா குற்றவாளியும் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. அப்போ பல கேள்விகள் விடை அளிக்க வேண்டியவர் நீங்க கமிஷனர் போலீஸ் தான், ஐயா அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான். அவரு நேர்மையான அதிகாரி. ஏன்னா அவருடைய நேர்மைக்கு என்ன அடையாளம்னா நீங்க அட்மின் ஏடிஜிபியா இருக்காரு, அது சென்சிட்டிவான பதவி. அது முதலமைச்சர் அவரையே நம்புறார். அதுதான் மாவட்ட எஸ்பிக்களை நியமிக்கிற பதவி, டிஐஜிகளை நியமிக்கிற பதவி, ஐஜிக்களை நியமிக்கிற பதவி, ஏடிஜிபி அட்மின் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த எஸ்பியை போடணும், இப்படி ஒரு பொறுப்பான பதவி அவரை தேடி வருகிறது. அவரா தேடி போல பல அதிகாரிகள் தேடிட்டு இருக்காங்க, வரல. ஆமா ஒண்ணு. ரெண்டாவது, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் நடந்த பிறகு நீங்க புரிகிமிஷன் ஏடிஜிபி மகேஷ் குமார் அகர்வால் அவரை காத்திருப்போர் பட்டியலில் வச்சு இவரை அடிஷனலா பார்க்க சொல்றாங்க. ஏன் வேற அதிகாரியே இல்லையா? இருக்காங்க, ஆனா இல்லை, அவருக்கு அந்த பதவி வருது. அதன் பிறகு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த பிறகு காலையில் 8 மணிக்கு முதலமைச்சர் கூட சொல்றாரு, எங்க அருணை கமிஷனர் போடுங்க, சென்னை மாநகர கமிஷனர் போடுங்க, சென்னையில அவரை கமிஷனர் போடுங்க 8 மணிக்கு வந்து சொல்றாரு. அப்போ இந்த பதவியில அவருடைய திறமைக்கு, அவருடைய சமரசம் இல்லாத அரசியல்வாதிக்கு வளைஞ்சு கொடுக்காத ஒரு தன்மைக்காக அந்த பதவி வருது. அப்போ இவர் வந்த பிறகுதான் காவல்துறையெல்லாம் தப்பி ஆந்திரா ஓடுறான், கர்நாடகா ஓடுறான், ரவுடிகள் எல்லாம் ஓடுறான். ஏன்னா காம்ப்ரமைஸே கிடையாது. there is no compromise. இவர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அந்த மாதிரியான ஒரு வளைவு கொடுக்காத ஒரு மனிதர் அப்படிங்கிறதுனால ரவுடிகள் வந்து படையெடுத்து கிளம்புறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் தப்பிச்சு ஓடுறான். நீங்க திருவேங்கட என்கவுண்டர், கூலிக்கு கொலை செய்யறவன என்ன பண்ணுவீங்க? என்கவுண்டர் என்பது மனித உரிமை மீறல் தான். அவன் தப்பிச்சு ஓடும்போது சுடுத்தான பிடிக்கிறான். இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள நடந்திருக்கு. இப்ப இந்த வழக்கினுடைய போக்கு சரியான ஒரு பாதையில போயிட்டு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க ஒரு மூத்த சீனியர் ஜேர்னலிஸ்டா, குறிப்பா சிபிஐ வேணும்னு சொல்லி இன்னமும் கூட எதிர்கட்சிகள் இருந்து ஓரணியில சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்றனால அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இல்லைங்க, இதுல இந்த வழக்குல முக்கியமான தரவு யாருன்னு கேட்டீங்கன்னா கமிஷனர் தான். கமிஷனர் தான் இந்த வழக்கில முழு நம்பிக்கை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் மேல வச்சே ஆகணும். அவர் மேல ஃபுல் டிபெண்ட். வேற அதிகாரியே இல்ல. நீங்க சிஎம் இருந்துச்சு காலையில 8 மணிக்காப்பா அவர் உடனே கூப்பிட்டு அவரை காலையில கமிஷனரா போடுங்கன்னு சொல்றாருன்னா இரவு பூரா யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. இரவு பூரா யோசித்து நீங்க என்ன காரணம்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது தமிழ்நாட்டுக்கு டெல்லியில கட்ட வேற ஆயிப்போச்சு. மாயாவதி என்ன சொல்லுது, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கே கெட்டு போச்சு, அந்த மாதிரி கொளுத்தி போட்டு போயிடுச்சு. எது வரைக்கும் அந்த மாயாவதி முன்னாள் முதலமைச்சர் யூபிக்கு அந்த மாதிரி சொன்ன விஷயம் டெல்லி வரைக்கும் அடிக்குது.
நேஷனல் மீடியாக்கள்லாம் ஒரு பேசுபொருளா மாறி போச்சு. அப்போ நீங்க இங்க எதிர்கட்சி சொல்லுது சட்டம் ஒழுங்கு ரைட், அதெல்லாம் எதிர்கட்சி எப்பவுமே சொல்றதுதான். மாயாவதி சொன்னது முதலமைச்சருக்கு ஒரு பெரிய ஒரு அவப்பெயர் இந்த ஆட்சிக்கு. அதனாலதான் யார போட்டா எந்த மருந்தை இந்த நோய்க்கு கொடுத்தா நோய் சரியாகும், அந்த மருந்து யாருன்னு பார்த்தாரு, அது அருண் IPS. ஓகே, அதனால அந்த நியமனம். அப்போ இவர் 2 விஷயம் அதிரடி அட்டாக். ஒண்ணு உங்க பாஷையிலேயே பதில் சொல்றாரு, அப்புறம் பார்த்தா திருவேங்கடம் என்கவுண்டர். இது ரெண்டுமே இந்த வழக்கு அரசியல் கலப்பு இல்லைன்னா சரியா போகும். அரசியல் கலப்பு உள்ள வந்துருச்சுன்னா வழக்கு எங்கேயோ ஒரு பக்கம் ஸ்டக் ஆகும். ஆனா இதை தாண்டி இந்த அதிகாரி சமரசம் இல்லாத அதிகாரி ஒண்ணு வேலையை வேண்டாம் பயம் போயிடுவார். அந்த அளவுக்கு என்ன சுதந்திரமாக செயல்பட விடுங்க. ஓகே, இந்த சுதந்திரம் தடுக்கப்பட்டால் எனக்கு வேற பதவி கொடுங்க. அவரை ADGP கமிஷனரா இருக்காரு, அவர் SP ஆக்க முடியாது. ADGP ஏதாவது டம்மியா தூக்கி போடலாம், ஆனால் அவருக்கு அதே சம்பளம், அதே வசதி, அதே வாய்ப்பு, அதே பதவி தான். அதனால இந்த வழக்குல இன்னும் ஓரிரு வாரங்களில் உண்மை குற்றவாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதுதான் நீங்க நம்புறீங்க. ஆமா, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு மிகவும் தெளிவாக விளக்குனதுக்கு நன்றி, வணக்கம்.